பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக நீர் வேண்டுதல் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினோ மேலாக அன்பு வைத்தவர், தம் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்று முன்னே தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்று மாறா தேவன் இயேசு மாறிடாரே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினோ மேலாக அன்பு வைத்தவர், தம் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை கைவிடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை கைவிடுவாரோ. நீ நம்பினவர் கைவிட மாட்டார், உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. ஆமாண்டவரே, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார்.
ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தகப்பன் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன்னை என் உள்ள கைகளில் மறைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது என்று சொன்ன கர்த்தர், கண்மலை உச்சிகளிலிருந்து எங்களை காண்கிற கர்த்தர், குன்றுகளிலிருந்து எங்களை பார்க்கிற கர்த்தர், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? தேவன் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா! நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. சிங்கம் போலும் கிள சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கிடக்கிறான், அவனை எழுப்புகிறவன் யார்? தேவன் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா! தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தம்முடைய ஜனங்களை கம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணினவர், தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தாம் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையும் நினைத்த கர்த்தர் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜாதிகளுடைய புறஜாதிகளின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா! அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா! எங்களை வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட பண்ணின கர்த்தர், எங்களை வெறுமைகளை நிரப்புகிற கர்த்தர், ஒரு விசியாய் எங்கள் தலையை எண்ணெயினால் இந்த காலை வேளையிலே நீர் அபிஷேகம் பண்ணுகிறதற்காய் சோத்திரம். உடைய பரிசுத்த தைலத்தினால் ஒரு விசியாய் அபிஷேகம் பண்ணுகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவீராக. உடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. மகா தீர்க்கதரிசியானவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறதற்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவர் அடியாளின் வலது பார்சத்திலே நின்று கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. இந்த இடம் முழுவதிலும் கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம், அடியாள் மேல பரிசுத்தரின் ரத்தத்தை தெளிக்கிறோம், மைக் செட்டிலே கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசப்பா. பரிசுத்த தேவ தூதர்கள் இந்த இடம் முழுவதிலும் நிரப்பி இருக்கிறதற்காய் சோத்திரம். ஆவியானவரின் பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறதற்காய் சோத்திரம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவாராக. சத்துருவின் எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் அடிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு கர்த்தருடைய இரக்கங்கள் உங்களுக்கு கிடைப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். எசேக்கியேல் 18:9. எல்லாரும் எடுத்துட்டீங்களாப்பா? இன்னும் ஒரு தடவை ஒன் மோர் டைம். எசேக்கியேல் எத்தனாவது பேஜ்னு சொல்லிடுங்க பிள்ளைங்களுக்கு. எடுத்துட்டீங்களாப்பா எல்லாரும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கலாமா? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒன் மோர் டைம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நாம் பிழைக்கிறதற்கான என்ன வழின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நிறைய காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது நம்ம பார்க்குறோம், நம்ம அந்த உலகத்தில் பிழைக்கிறனாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணது கூட என்ன பிரசங்கம் பண்ணார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது சொல்றார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில என்ன கனி காணப்படுகிறது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் காணப்படுகிறதா? ஆண்டோடைய வார்த்தை கூறுகிறது. எசேக்கியேல் 18 சொல்லப்பட்டிருக்கு 2ஆம் வசனத்தில், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்ற பழமொழியை நீங்க இஸ்ரவேல் தேசத்தில் கேட்கறது என்ன? சொல்லுகிறது என்ன? இனிமேல் இந்த பழமொழி, எங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு நான் அனுபவிக்கணும்னு அவசியம் கிடையாது, பிள்ளை செஞ்ச பாவத்துக்கு தகப்பன் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை.
ஆண்டோடைய வார்த்தை தெளிவாய் கூறுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பிள்ளை தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, பிள்ளை தகப்பனுடைய அக்கிரமம் மாத்தி தகப்பன் பிள்ளையினுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, பிள்ளை தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. தகப்பனுடைய ஆத்துமா எப்படியோ குமாரனுடைய ஆத்துமாவும் அப்படியே. எந்த ஆத்துமா பாவம் செய்கிறதோ பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். யார் நீதிமான்? என் கட்டளைகளை கைக்கொண்டு என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருக்கிற மனுஷன், அவனே நீதிமான். கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான். அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். நிறைய ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 18:5. ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோட சேராமலும் ஆண்டோடைய வார்த்தை கூறுகிறது, மலைகளின் மேல் நீ சாப்பிடக்கூடாது, இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராய் உன் கண்களை ஏறெடுக்க கூடாது, நீ பணியக்கூடாது, வான சேனைகளை ஆராதிக்க கூடாது, அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாதே, தூர ஸ்திரியோட சேராதே, நீ நியாயமும் நீதியும் செய்யணும், ஒருவனையும் ஒடுக்க கூடாது. அடுத்து என்ன போட்டிருக்கு? கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுக்கணும். நீ பசியா இருக்கிறவனுக்கு உன் அப்பத்தை பகிர்ந்து கொடுக்கணும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும், வட்டிக்கு தன் பணத்தை கொடுக்க கூடாது, பொலிசை வாங்காமலும் இருந்து அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதனுடைய வழக்கை உண்மையாய் தீர்த்து. ஆண்டவர் சொல்கிறார், என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருக்கிற மனுஷன் அவனே நீதிமான், அவன் நீ பிழைக்கவே பிழைப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கடைசியில் ஆண்டவர் சொல்கிறார் 18வது வசனம் 23 ஆண்டவர் சொல்கிறார், அருமையான வசனம், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனு பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ. ஆண்டவர் சொல்றார் பார்த்தீங்களா, கர்த்தருடைய மனசை நீங்க பார்த்தீங்களா? நம்ம என்ன நினைப்போம், ஒரு பாட்டு உண்டு, உன் கண்களால் மாத்திரம் நீ துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இப்போ எனக்கு விரோதமாக எழுமுனா கர்த்தர் அடிப்பார், உண்மைதான். நான் அதை பாண்டவர் சொல்றாரு, உன் சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாதே, கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லப்பா இருக்கும். ஆனால் ஆண்டோடைய முழு விருப்பம் என்ன தெரியுமா? இப்போ எனக்கு விரோதமாக என்னை அடிக்கிறாங்க, எனக்கு என்னென்னமோ பேசுகிறாங்க, ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி, சிஸ்டர் உங்களுக்கு விரோதமாக அப்படிலாம் பேசிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க, ஏசப்பாட்டையும் மன்னிப்பு கேளுங்க சொல்லி அவன் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் மனுஷனா மாறுறான். பார்த்தீங்களா? அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். சாகிறவனுடைய சாவை கர்த்தர் விரும்புகிறதில்லை. மனம் திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம். இதுதாங்க தேவனுடைய உள்ளம். க்ளோஸா நீங்க ஆண்டோட பழகி பார்த்தா அதுதாங்க. துன்மார்க்கன் சாகிறது ஆண்டவர் சொல்றார் பார்த்தீங்களா, எவ்வளவேனு பிரியமோ 0.1% கூட. ஒரு துன்மார்க்கன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து கிடக்கிறான், துடிக்க துடிக்க, ஆண்டவர் விருப்பப்படுவாரா? அது சொல்றாரு, எவ்வளவேனு பிரியமோ, எவ்வளவேனு பிரியமோ. பிரியமே கிடையாது. ஏன்னா அவர் பார்த்து பார்த்து கண்ணு காது மூக்குன்னு படைச்சிருக்கிறார் ஐயா. அதைத்தான் யோனா தீர்க்கதரிசி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். எப்பா 120,000 பேருக்கு அதிகமான மனுஷர்கள் இருக்காங்க, மிருக ஜீவன்கள் இருக்காங்க. வலது கை எது இடது கை எதுன்னு வித்தியாசம் தெரியலப்பா. நான் அவங்க மேல இந்த மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது யோனா தீர்க்கதரிசி முழங்கால் படியிட்டார் சொல்லி வேத சரித்திரம் கூறுகிறது. மனம் திரும்பினான் என்று கர்த்தருடைய வேத சரித்திரம் கூறுகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லிட்டோம், நீ செய்யலைன்னா அவ்வளோ நடந்துருச்சு, நடக்கணும். அவன் மனம் திரும்பிட்டான், கர்த்தர் பிழைக்க வைப்பார் ஐயா. நீ அக்கிரமத்தினால் சாவதில்லை,
உன் மீறுதல்களை கர்த்தர் நினைப்பதில்லை. அவர் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுகிற கர்த்தர். எதற்காக கர்த்தர் பிதாவாகிய தேவன் தம்முடைய வலது கரத்தினால் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினாராம்? இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய வலது கரத்தினால் இரட்சகராகவும் அதிபதியாகவும் உயர்த்தினார். எதற்காக? என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாக உயர்த்தினார், இரட்சகராக தேவன் உயர்த்தினார். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி. ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணுமா? தேவரீர் எங்க எல்லா அக்கிரமத்தையும் நீக்கிருங்க ஆண்டவரே, எங்களை தயவாய் அங்கீகரித்துக் கொள்ளுங்க ஆண்டவர், ரெக்கக்னைஸ் பண்ணி ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். இதுவரை நாங்க அசீரியாவை நம்பினோம், மக்கள் பலத்தை, மனுஷன் பலத்தை, மனம் பலத்தை நம்பினோம். அசீரியா ரட்சிப்பான் நம்ம நம்பினோம். ஆனால் நாங்கள் அசீரியா எங்களை ரட்சிக்க மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியை பார்த்து நீ தான் என் தேவன் என்று சொல்ல மாட்டோம். திக்கற்ற நிலைமையில நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உதவியற்ற நிலைமையில வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான். திக்கற்ற நிலைமையில ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நேராய் ஒரு மனிதன் கண்களை ஏறெடுக்கும் போது, கைகூப்பி நோக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன். He is a father of fatherless. திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன், திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிற கர்த்தர். மனிதனால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் வந்திருக்கிறாயோ? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் ஆண்டவரே, நான் திக்கற்ற நிலைமையில வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே எல்லாம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம். கர்த்தர் மேல யாக்கோபின் தேவனை துணையாக வைத்திருக்கிறோமா? இப்படி நம்ம மனம் திரும்பணும்னா ஆண்டவர் எவ்வளோ பிளஸ்ஸிங் கொடுக்கிறார் தெரியுமா? மனம் திரும்பினா அந்த ஓசியால பார்க்கும்போது, உன் சீர்கேடுகளை குணமாக்குவேன், உன்னை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் உன்னை விட்டு நீங்கிட்டு. உடனே கோபத்தை நீக்கிறார். நீங்க தான் ஆண்டவரே சரண்டர், நீங்க தான் தஞ்சம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறு போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. எவ்வளோ அருமையான பாடல். ஆண்டவர் எவ்வளோ பிளஸிங். அதை பார்த்தேன், எப்பா ஒரு மனுஷன் மனம் திரும்பிட்டா, மனம் திரும்பிக்கிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே தேவ தூதர்களுக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பினா, பிரதர் சொன்னாங்கல்ல, கர்த்தர் ரொம்ப பேர் இருந்தால் தான் பிரசங்கம் பண்ணணும் இல்லை, ஒரு ஆள் இருந்தாலும் சரி, 2 பேருக்கு ஆண்டவர் இருந்தாலும் சரி. எத்தனையோ மைல் கணக்காக வந்து அந்த எத்தியோப்பியா ஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரிக்கு சொல்றதுக்காக பிலிப்புவை தம்முடைய தாசனை கர்த்தர் அனுப்பிவிட்டார். உன் மனம் திரும்பினான். பரலோக ராஜ்யத்தில் எவ்வளவு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும் ஒரு பாவி மனம் திரும்பும் போது. ஆண்டவர் இந்த நாளிலும் ஒரு ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாகணும் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் உன் சீர்கேடுகளை குணமாக்குவேன், உனக்கு நான் பனியை போல் இருப்பேன், நீ நீலி புஷ்பத்தை போல் மலருவாய். ஆண்டவரே எங்களுக்கு நீங்க பனியை போல இருங்க ஆண்டவரே. நான் லீலி புஷ்பத்தை போல என் பிள்ளைங்க மலரணும், நான் மலரணும், என் கிளைகள் ஓங்கி படரணும் ஆண்டவரே. என் வாசனை லீபனோனுடைய வாசனையை போல இருக்கணும் ஆண்டவரே. என் அலங்காரம் ஒலிவு மரத்தின் அலங்காரத்தை போல மாறணும் ஆண்டவரே. நான் லீபனோனை போல வேரூன்றி நிற்கணும் ஆண்டவரே. வேரூன்றி நிற்கிற வாழ்க்கை, அவருடைய அன்பிலே வார்த்தையிலே
வேரூன்றி நிற்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றார், நீ லீபனோனை போல் வேரூன்றி நிற்பாய். உன் அலங்காரம் ஒலிவ மரத்தின் அலங்காரத்தை போல இருக்கும். உன் வாசனை எப்படி இருக்கும் தெரியுமா? லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையை போல இருக்கும். இவ்வளோ பிளஸ்ஸிங், பிளஸ்ஸிங் மேலே பிளஸ்ஸிங். மனம் திரும்பினா. ஆனால் ஆண்டவரே, இந்த மனம் திரும்புதல் என் வாழ்க்கையில் உண்டாகட்டும். முதலாவது என் வாழ்க்கையிலே உண்டாகட்டும், என் கணவர் வாழ்க்கையிலே உண்டாகட்டும், என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். ஆண்டவரே, தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை பரிசுத்த ஆவியானவர் அருளி செய்தார் என்று சொல்லி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவரே, எங்க சபையில மனம் திரும்புதல் உண்டாகணும். எத்தனையோ பிரசங்கத்தை கேட்கிறோம், வந்த வண்ணமாகவே திரும்பி போகிறோம். அப்படி அல்ல. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உடைய பேரின்ப நதியினால் எங்கள் தாகத்தை தீர்க்கிற கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு மனம் திரும்புதலை அருளி செய்யணும். ஆண்டவரே, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3:10. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3:10. உங்களை குற்றவாளிகள் ஆக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை, முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. தேவ மனுஷன் சொல்றார் பாருங்க, இப்படி ஒரு தேவ மனுஷனா? பிள்ளைங்களை இப்போ உங்க இந்த பவுலையா வந்து பிரசங்கம் பண்றார். அவர் சொல்றாரு, உங்களை குற்றவாளிகள் ஆக்கு போட்டு நான் சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி சொல்லுவார், பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட நம்ம பூரணப்படுத்தணும் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவார். நாங்கள் ஒருவனுக்கு அநியாயம் செய்யலை, ஒருவனுக்கு இடம் கொடுக்கலை, கெடுதல் செய்யலை அப்படிலாம் சொல்லிட்டு உங்களோட கூட நாங்கள் சாகணும், உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் பிழைக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் எங்கள் இருதயங்களை ஹார்ட்டில் இருக்கிறீங்க, எங்கள் இருதயத்தில் உங்களை தரித்து கொண்டு இருக்கிறோம். இப்படி ஒரு தேவ மனுஷனா? உங்கள் கூட நான் சேர்ந்து சாகணும்னா உங்கள் கூட சேர்ந்து நானும் சாகிறேன். பிழைக்கணுமா? உங்களோட கூட சேர்ந்து பிழைக்கிறேன். எங்களுக்கு உண்டான, அப்படி சொல்லிட்டு இந்த தேவ மனுஷன் சொல்கிறார், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் நான் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? எங்களுக்கு உண்டான உபத்திரவத்தை நம்ம வரவேற்போமா? இந்த தேவ மனுஷன் சொல்கிறார், எவ்வளவோ உபத்திரவம். மக்கதோனியா நாட்டில் வந்தோம், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், உபத்திரவப்பட்டோம். சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமே இல்லை. புறம்பே போராட்டங்கள், உள்ளே பயங்கள் இருந்தன. இவ்வளோ போராட்டம், எந்த ஒரு இளைப்பாறுதலே இல்லை. சரீரத்திற்கு இளைப்பாறுதல், ரெஸ்டே இல்லை. அவ்வளோ போராட்டம், உள்ளே பயங்கள். ஆனால் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். ஒரு தேவ மனுஷன் இன்னொரு தேவ மனுஷனை பார்க்கும் பொழுது ஆறுதல் அடையுது அவன் ஆவி. எவ்வளவாய் நேசிக்கிறார் பாருங்க தீத்துவ. என் குமாரனாகிய தீத்துன்னு சொல்வார். ஆவிக்கு தன்னுடைய பெற்றெடுத்த ஆவிக்குரிய மனுஷன், ஆவிக்குரிய குமாரன் தன் பிள்ளையை பார்த்த உடனே அவன் சொல்றான், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். எனக்கும் அந்த தீத்துவுடைய முகத்தை பார்த்த உடனே எனக்கு ஆறுதல் செய்தார். எவ்வளோ போராட்டம் இருந்துச்சு, எவ்வளோ உபத்திரவம், நம்ம சொல்ல முடியுமா? எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் நான் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன், பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். இந்த பரிபூர்ண சந்தோஷம் நம்ம இடத்துல இருக்கிறதா? தாவீது ராஜா கண்டுபிடிச்சார். எங்கேங்க அந்த சந்தோஷம்? சங்கீதம் 16 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கும், உடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் உண்டு, உடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஐயா, சினிமாவில் அல்ல, நீ பார்க்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறியே, ஃப்ரெண்ட்ஸோட மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்கிற பத்தியா, அங்கேயும் பரிபூர்ண ஆனந்தம் கிடையாது. அவன் கவிழ்த்து போட்டுருவான். எந்த நேரம் மனுஷன் மனசு மாதிரி ஓடி போயிடுவான். ஆனால் உன்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு சமூகம் இருக்குன்னா அது கர்த்தருடைய சமூகம். ஹல்லேலூயா! கர்த்தருடைய வல்லமை நித்தமும் தேடு, கர்த்தரை நித்தமும் தேடு, அவர் சமூகத்தை நித்தமும் தேடு. அத தாவீது ராஜா சொல்றாரு, எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்துக்கு நான் பிரவேசிப்பேன். எனக்கு ஆனந்த மகிழ்ச்சி நீங்க தான் ஆண்டவரே. நீங்க யாரை வச்சிருக்கிறீங்க? கதை புக்கு படிக்கிறது இல்லையா, இல்லை சினிமா பார்க்கறது இல்லையா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை கச்சேரியா? எதுல நேரத்தை செலவிடுகிறாய்? தேவனுடைய பாதத்தில் நேரத்தை செலவிடுகிறாயா? தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். உன் பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தருடைய பாதபடி மட்டுமே.
நீ பிழைக்கணும்னா கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து கிடப்பாயாக. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரனா ஊழியக்காரியா இருக்கு. எல்லாருமே கர்த்தருடைய ஊழியக்காரங்க தான். புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கிறார். எல்லாரையும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். மறந்து போகாதே, 2 பட்டங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பாவிக்கு கிடைத்த 2 பட்டங்கள், நீதிமான், ராஜாக்கள், ஆசாரியன். கர்த்தருடைய ஆசாரியன், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் யார்? அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஆண்டவரிடத்திலே கேட்போமா, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். பவுலையார் சொல்றாரு, நான் எழுதின நிருபம் கொஞ்சம் பொழுது உங்களை துக்கப்படுத்துச்சு, பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நானும் கஷ்டப்பட்டேன், ஆனா இப்போ சந்தோஷப்படுறேன். ஏன்னா தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் உங்க வாழ்க்கையில ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஆனால் லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. எந்நேரம் உலக பிரகாரமான கவலையில மூழ்கி போகாதே. யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை நீ கூட்ட முடியும்? நாளைக்காக நீ கவலைப்படாதே. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இன்னைக்கு நடக்கிற என்னென்ன பிரச்சனை வருது நமக்கே தெரியாது. இதை சமாளிக்க பெரிய இதா இருக்கு இல்லையா? கர்த்தர் கூட இருந்தா சமாளிக்கலாம். ஆமென். நான் ஒருத்தனா இல்ல, உம்மாலே தாவீது ராஜா கற்றுக் கொடுத்த பாடம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எந்த சிங்கமும் உன்னையும் என்னையும் சேதப்படுத்த முடியாது. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். 2வது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எசேக்கியேல் 16:6. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடைக்கிறதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். உன் இரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் கூறுகிறது. பிறந்த நாள்ல யாருமே உன்னை நேசிக்கல, உன்னை நீ தூக்கி எறிக்கப்பட்டாய். உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கூட அவங்க செய்யல. எத்தனை குழந்தைகள் தூக்கி வீசப்பட்ட குழந்தைகள். ஆனால் கர்த்தர் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இரத்தத்தில் கிடைக்கிற உன்னையும் என்னையும் பார்த்தார். ஐயா, உங்களையும் என்னையும் பார்த்தார். கையிலே எடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? பிழைத்திரு. அதனாலதான் நீங்களும் நானும் பிழைச்சிருக்கிறோம். ஆமென். மத்தேயு 4:4 என்ன சொல்கிறது? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த பிழைத்திருன்னு சொன்ன அந்த பிறந்த நாள்ல என்னையும் உங்களையும் பார்த்து சொன்னார் அல்லவா, கையில தூக்குனார் அல்லவா. பிழைத்திருன்னு சொன்னதுனால தான் நீங்களும் நான் இன்னைக்கு வர பிழைச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்து நீங்க திரும்ப அப்படி வாஸ்து வந்து பார்த்தீங்கன்னா, உன் அருகே நான் கடந்து போனேன், உன் காலம் பருவ காலமா இருந்தது. வாசிங்கக்கா. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். அடுத்து வாலிப பருவத்தில் என்னருகே உங்களருகே கடந்து வந்தார். என்ன செஞ்சாராம்? அவருடைய வஸ்திரத்தை, ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை ஏன் மேலே உங்க மேலே விரிச்சார் ஐயா. ரூத் போவாச பார்த்து என்ன சொன்னாங்க? அடியால் மேல் உடைய போர்வையை விரியுமா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே ஏன் மேல உங்க போர்வையை விரிங்க ஆண்டவரே, ஒரு அபிஷேக போர்வையை மேல மூடுங்க ஆண்டவரே, நேச போர்வையை விரிங்க ஆண்டவரே. உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கும், அங்கே நேசம் என்னும் சமுக்காலம் விரிக்கப்பட்டிருந்தது. நேசம் என்னும் சமுக்காலம் விரிக்கப்பட்டிருந்தது. அந்த நேசம் என்னும் சமுக்காலத்தினால என்னையும் என்னை மூடுங்க ஆண்டவரே, என் சபையை மூடுங்க, என் குழந்தைகளை மூடுங்க, சத்துருவின் கண்களுக்கு விலக்கி மறைத்துக் கொள்ளுங்க.
போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா. நிறைவான பரிசு நீர்தானையா, உம் நீழல் தானே எந்தன் சொர்க்கமையா. நிறைவான பரிசு நீர்தானையா, உம் நீழல் தானே எந்தன் சொர்க்கமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா. ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்த போவாசின் பாதத்தில் விழுந்து கிடந்த அந்த ரூத்துக்கே எவ்வளோ பெரிய பரிசை இந்த போவாஸ் கொடுத்தான். இடத்துக்கு சொந்தக்காரியா அவனுக்கு மனவாட்டியா கர்த்தர் மாட்டினார். ஹல்லேலூயா. கதிர் பொறுக்கி கொண்டு வந்த மகள். நீங்களும் நீங்க தான் வேணும்னு சொல்லி வந்துட்டா. அந்த கதிரை பொறுக்கும்படி வந்தா. அடுத்த அதிகாரத்தில் கதிர் இல்லை, நீங்க தான் எனக்கு வேணும் என் வாழ்க்கையில். நம்மளும் அப்படி தானே ஆசீர்வாதங்களுக்காக வந்திருக்கலாம். ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சாப்பிடக்கூட ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் ஆண்டவரிடத்தில் வந்த பிறகு தெரியும், அவரிடத்தில் அவர் வந்துட்டா எல்லாம் வந்துடும். ஆமென். நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். இந்த ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி அடைவார்கள். ஒரு போவாஸ் வெறுமையா அனுப்பல. அவன் சொல்றான், நீ உன் மாமியார் இடத்துக்கு வெறுமையா போக வேண்டாம், இந்த போர்வையை விரித்து பிடி. 6 படி வார்கோதுமையை தோல்ல சுமக்க மாட்டாம தூக்கிட்டு போனான். தானும் சாப்பிட்டு தன் மாமியாருக்கும் கொடுத்தா. திருப்தியா சாப்பிட்டான். பரம போவாசோடைய அவர் நம்முடைய நெருங்கிய உறவின் முறையான். அவர் நம்முடைய சுதந்திரவாளி. அவருடைய பாதத்தில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அவரை பார்த்து நம்மளும் கேட்போமா, உமது அடியால் மேல் உடைய போர்வையை விரிங்க ஆண்டவரே, உடைய நேச போர்வையை விரிங்க ஆண்டவரே, என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போங்க ஆண்டவரே, என் மேல் உங்க நேச கொடி பறக்கட்டும் ஆண்டவரே. என் நேசர் என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். அவருக்குள் கலிகூர்ந்து மகிழ்வோம். அங்க உங்க முகத்தை பார்க்கும்போது ஒரு கலிகூறுதல் ஏற்படுது ஆண்டவரே. நன்மையில் அல்ல, உங்க முகத்துல. சங்கீதம் 149 சொல்லப்பட்டிருக்கும், பரிசுத்தவான்கள் மகிமையோட கலிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். படுக்கையில ஒரு கம்பீரம் ஒரு தேவ மனுஷனுக்கு. ஆனா செல்போனை தேடிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, எவ்வளவு காலத்தை வேஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மனிதர்களோடு நேரத்தை செலவு பண்றோம், அரட்டை அடிக்கிறோம். என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ சீர்கேடு கிளவிகள் பேச்சுக்கு விலகியிரு, கட்டு கதைகளுக்கு விலகியிரு, வேசித்தனத்திற்கு விலகி ஓடு, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, பண ஆசைகளுக்கு விலகி ஓடு. நீ பிழைக்கணும்னா என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே நீ பலப்படு. கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் நீ பலப்படு தீமோத்தேயு. நம்ம அப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ பிழைத்திருன்னு சொன்னதுனால தான் நீங்களும் நானும் பிழைச்சிருக்கிறோம்ப்பா. ஆதியாகமம் 49 அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆதியாகமம் 49:3-4. ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரமும், நீ என் சத்துவமும், நீ என் முதற் பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதான. அவங்க அப்பா எவ்வளவு டிஸ்கிரிப்ஷன், எவ்வளவு அழகா சொல்றாரு. ஆனா இப்படிப்பட்டவன் 12 கோத்திரங்களை கூப்பிடுறாரு. எல்லாரும் வாங்கப்பா, நான் ஆண்டவர் இடத்துல போறேன், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சொல்லி பிளஸ் பண்ண போறேன்னு. மூத்தவன் வாரான், எப்பா நீ மேன்மையில் பிரதானமானவன், வல்லமையிலே விசேஷமானவன். அடுத்து என்ன போட்டிருக்குப்பா? தண்ணீரை போல தலைமையினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாயே, நீ அதை தீட்டுப்படுத்திட்டியே.
என் படுக்கையில் நீ ஏறலாமா? தகப்பனுடைய மறுமனையாட்டியினோட ஏறிட்டான். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது தன் ஆத்துமாவுக்கு விரோதமாக கெடுதல் பண்ணான். ஆனாலும் கூட இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தர், இரக்கங்களின் பிதா, திரும்ப ஒரு விசையாய் அவனை நோக்கி ஆசீர்வதிக்கிறார். மோசேயின் மூலமா திரும்ப ஒரு விஷயம் அவனை நோக்கி கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உபாகமம் 33:4. மோசே நமக்கு ஒரு நியாய பிரமாணத்தை கற்பித்தான். அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. ஜனங்களின் தலைவரும் இஸ்ரவேலின் கோத்திரங்களும் கூட்டம் கூடின போது யெஷூரனுக்கு ராஜாவாய் இருந்தார். ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. இவ்வளவு பிளஸிங். அவன் ஜனம் கொஞ்சமாக இராது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் கூட நம்ம ஆசீர்வாதத்துக்கு தூரமாக நம்ம இருக்கலாம். கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்ததினால் பிலேயாமின் சாபங்களை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆசீர்வாதத்துக்கு தகுதி நமக்கு கிடையாதுதான், ஆனா அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தகுதி உண்டாயிருக்கிறது. என் மேலே உங்க மேலே இருந்த சாபங்களை கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். என் அக்கிரமங்களை சிலுவையிலே சுமந்தார். என் நோய்களை சிலுவையிலே சுமந்தார். நான் பாவங்களுக்கு செத்து 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7 அதில் இல்லை நினைக்கிறேன், பேதுருவில் சொல்லப்பட்டிருக்கும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஹல்லேலூயா. பாவங்களுக்கு நான் சாகணும் சிலுவையில், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். என்ன பார்க்கும் பொழுது பழைய இனிதா எஸ்தர் ஏஞ்சல் அல்ல, ஏசப்பாவை பார்க்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. பாவங்களுக்கு சாகணும், நீதிக்கு நீங்களும் நான் பிழைத்திருக்கணும். ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. எவ்வளவு அருமையா தேவன் ஆசீர்வதிக்கிறார். மீண்டும் ஒரு விஷயம், அவன் ஜனம் கொஞ்சமாயிராது. பிழைச்சு போப்பா, நீ சாக மாட்ட, பிழைச்சுக்கோ. அடுத்தபடியாக சங்கீதம் 118:17 ஆண்டுடைய வார்த்தை கூறுகிறது. சங்கீதம் 118:17. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஹல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் பிழைக்க வச்சிருக்கிறாரு? நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நீங்களும் நான் விவரிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பிழைக்க வச்சிருக்கிறார். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, என்னை என் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. நீ பயப்படுகிற மனுஷர் கையிலே நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. எந்த மனுஷன் கையிலையும் கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார் ஐயா. சவுல் அனுதினமும் அவனை தேடினான், தேவனோ அவனை அவன் கையிலே ஒப்பு கொடுக்கவே இல்லைன்னு ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. என்னை சாவுக்கும் ஒப்பு கொடுக்கவில்லை, என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சங்கீதம் 119:17. எப்போ நான் பிழைக்க முடியும்? முத அடியேனுக்கு அனுகூலமாய் இரும் ஆண்டவரே, அப்பொழுது நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை கை கொள்வேன். எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அனுசாரியா இருங்க ஆண்டவரே, எனக்கு அனுகூலமா இருங்க ஆண்டவரே. அப்போ நான் பிழைக்க முடியும் ஆண்டவரே, உங்க வசனத்தை நான் கை கொள்வேன் ஆண்டவரே. யாருக்கு அனுகூலமா இருந்தார் தெரியுமா? தாவீது ராஜா சொல்றார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்றாரு. சொன்ன தேவ மனுஷன் சில பேர் கர்த்தர் உதவிக்காக நியமிக்கிறார், ஆனா நம்முடைய நம்பிக்கை அவங்க மேல போயிடக்கூடாது. அதுதான் அந்த தேவ மனுஷன் அழகா விவரிச்சு அழகா சொல்றார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என்னுடைய கண்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தான் நான் நோக்கி பார்க்கணும். அனுகூலம் பண்ணுகிறவர்களை அல்ல, கர்த்தர் அனுப்புவார். என தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் உதவிகளை அனுப்புவார். ஆனால் அவங்க மேலே என் கண்ணு போகக்கூடாது, கர்த்தர் மேலே. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை வரும். 2 நாளாகமம்
26:15 உசியாவுக்கு எப்படி அனுகூலம் பண்ணாராம்? 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்னோட சொல்லுங்கக்கா, வாசிங்கக்கா. 26:15. கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கத்தக்கதான் நிபுணரான அக்கா கொஞ்சம் நிறுத்தி, நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய். ஹல்லேலூயா. தேவன் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை தேடும் பொழுது அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், அவன் தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். ஆகவே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார். அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான். அவன் செய்கிறது எல்லாம் அனுகூலமாயிற்று. அவனுக்கு மார்வலஸ் ஹெல்ப்பை கர்த்தர் அனுப்பினாராம். இங்கிலீஷில் போட்டுக்க, மார்வலஸ் ஹெல்ப். ஆச்சரியமான அனுகூலங்களை கர்த்தர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். நான் அந்த உலகத்தில் பிழைக்கணும்னா தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் ஆச்சரியமான அனுகூலங்களை கர்த்தர் உண்டாக்குகிறார். தேவனை தேடுவாயா? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பவுலையா சொல்லுவார், எபேசுவிலே எனக்கு பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகிலும் விரோதம் செய்கிறவங்களும் அநேகர் இருக்கிறார்கள். விரோதம் செய்கிறவங்களும் இருப்பாங்க. திறந்த வாசலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு பெரிதான அனுகூலத்தை எபேசு பட்டணத்தில் வைத்திருக்கிறார். பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைக்கு கர்த்தர் பெரிதான அனுகூலத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். சங்கீதம் 86:17. 86:17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக. அவ்வளோ அருமையான வசனம். ஆண்டவரே, எல்லாரும் நம்ம கேட்போம், ஆண்டவரே ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எங்கே போனாலும் சரி, உமது அடியனுக்கு நீங்கள் அனுகூலமாக இருங்க ஆண்டவரே. பரீட்சை எழுத போகிறீங்களோ, இல்லை ஊழியத்துக்கு போகிறீங்களோ, எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவரே நீ உமது அடியனுக்கு அனுகூலமாக இருங்க. எனக்கு உசியாவுக்கு கொடுத்த ஒரு பெரிய அனுகூலம், ஆச்சரியமான ஒரு மார்வலஸ் ஹெல்ப்பை என் வாழ்க்கையில் கட்டளையிடுங்க. அப்போ தான் நான் பிழைக்க முடியும். என் வாழ்க்கையில் ஒரு விசாலம் உண்டாகட்டும். என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறத என் பகைஞர் பார்க்கணும் ஆண்டவரே. அவன் கண்டு வெட்கப்படணும். எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை ஒரு காண்பித்தருளும் ஆண்டவரே. ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பித்தருளும் ஆண்டவரே. எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பத்தை கேட்டு நூலகத்தில் போட்டிருக்கோம். கர்த்தர் ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். ஒரு தேவ மனுஷன் ஒரு தன் குடும்பத்திற்காக அவங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்த பொழுதிலும் அந்த தேவ மனுஷனின் விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் அவனுக்கு அனுகூலம் செய்தார். ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். கர்த்தர் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கும்போது என் பாவங்கள் மன்னிக்கப்படும். எனக்கு துணை செய்து இந்த மாதத்தில் என்னை தேற்றுகிறத என் பகைஞர் கண்டு வெட்கப்படணும் ஆண்டவரேன். எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும். சங்கீதம் 119:77 சொல்லப்பட்டிருக்கு, உமது அடியேன் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கான், உங்கள் இரக்கங்கள் லேயர் போல் என்னை சூழ்ந்து பாதுகாத்து கொள்ளட்டும். நான் பிழைச்சிருக்கணும்னா உங்கள் இரக்கங்கள் எனக்கு கிடைக்கணும். எந்த நேரத்தில் எந்த மனுஷனுக்கு என்ன ஆபத்து வருதுங்கிறது தெரியல. அப்போ ஆண்டவரிடத்தில் எங்கே போனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் பிழைத்திருக்கும்படிக்கு உடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். உடைய இரக்கங்கள் லேயர் மாதிரி என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். சங்கீதம் 119 116 எப்போ பிழைக்க முடியுமா? சங்கீதம் நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தரலும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதையும். நான் பிழைக்கணும்னா உங்கள் வார்த்தையின்படி என்னை ஆதரித்தரலும் ஆண்டவரேன். ஃபஸ்ட்டு அனுகூலமாக இருன்னு கேட்குறான், உடைய இரக்கங்கள் எனக்கு கிடைக்கணும்னு கேட்குறான். என்னை ஆதரித்தரலும் ஆண்டவரே. நான் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கை வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. என் நம்பிக்கை வெட்கப்பட்டு போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதையும். அடுத்தபடியாக கடைசி வசனம் சொல்லுவான், என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது. 119 175 நினைக்கிறேன். என் ஆத்துமா பிழைத்திருந்து, எதுக்கு ஆண்டவரே பிழைக்கிறேன்னு தெரியுமா? உங்க துதிக்க முடி. ஆமேன். என் ஆத்துமா
பிழைத்திருந்து உம்மை துதிக்கிற ஆண்டவரே. என் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை நீர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நீர் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50வது வசனம். யோவான் 4:50. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் ஹல்லேலூயா இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஹல்லேலூயா. ராஜாவின் மனுஷரில் ஒருவன் ஆண்டவர் கப்பர்நகூமுக்கு வராரு. இந்த மனுஷன் கேள்விப்பட்டு வாரான். தன் பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கான். ஒரே மகன் என்னதில்லை, குமாரன் சொல்லப்பட்டிருக்கு, மகன். ஆண்டவரிடத்துல வாரான். ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி நீ வரணும் ஆண்டவரே, என் பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கான், நீ வந்து குணமாக்கணும்னு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் நீங்க விசுவாசிக்க மாட்டீர்கள். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இந்த நாள்லையும் என் பிள்ளை பிழைக்குமா? எல்லாமே செத்து போச்சு நினைக்கிற நிலைமையில வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னா, நீ பிழைப்பாய், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகிற வழியில் ஊழியக்காரர் வந்து, உங்கள் பிள்ளை குணமாயிடுச்சு. எந்த மணி நேரத்தில்? நேற்று குணமானா 7ஆம் மணி நேரத்தில்னு. அந்த நேரத்தில் தான் ஏசப்பா சொன்னாங்க, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அதே 7ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, அவன் எந்த ஊரில் அந்த பிள்ளை இருந்துச்சோ அந்த வல்லமை அவனுக்குள் பாய்ந்தது, சரீரத்திற்குள் பாய்ந்தது. அந்த பிள்ளை பிழைத்தான். அவன் வீட்டார் அனைவரும் என்ன செஞ்சாங்க? கர்த்தரை விசுவாசித்தார்கள். இயேசு சொன்ன மணி நேரம் அதுவே என்று அறிந்து அந்த வீடு முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஆண்டரே, என் பிள்ளை பிழைக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டரே, என் பிள்ளை பிழைச்சி போயிடும். வேற எங்கேயும் வழி இல்லை. பிழைக்கிறதுக்காக வெளியூர் போனோம் இல்லை, கர்த்தருடைய பாதத்தில் வா, நீ பிழைப்பாய். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்வார், நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்கள் பிழைப்பீர்கள். ரோமர் 14ஆம் அதிகாரம் 7, 8, 9. ரோமர் 14, 7, 8, 9. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். நாம் ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் ஹல்லேலூயா கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். நான் பிழைச்சிருக்கிற எது யாருக்காக ஆண்டவர் பிழைக்க வச்சாரு? கர்த்தருக்காக. நான் மரிச்சா கர்த்தருக்காக. பிழைத்தாலும் மரித்தாலும் நானும் நீங்களும் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் எழுந்தோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு அவர் மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஆகையால் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. யாருக்காக பிழைச்சிருக்கிறீங்க? உங்க பிள்ளைக்காகவா? கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. எதற்காக ஜீவனை கொடுத்தார்? கர்த்தருக்காக. எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவரை மகிமைப்படுத்தும்படியாக. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:11. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார், அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவராய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவரோட கூட நாம் மரித்தோமானால், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் மரித்தோமானால் அவரோட கூட நீங்களும் என்ன செஞ்சிருப்போம்? பிழைத்திருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட நீங்களும் நானும் ஆளுகை செய்வோம்னு ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். யோவான் 6:57. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நானே ஜீவ அப்பம், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் தாகமடைவான். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது.
ஜீவனுள்ள பிதா அந்த உலகத்துக்கு என்னை அனுப்பியிருக்கிறாரு. நான் பிதாவினால் நான் பிழைத்திருக்கிறேன். என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். திருப்பந்தியிலே சேரும் பொழுது, அவரை புசிக்கும் போது, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது, அவரோடு அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் நாம் உரியவர்களாக இருக்கிறோம். இதை நாம் நிதானித்திருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8-9. 1 யோவான் 4:8-9. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. யாரால பிழைச்சிருக்கிறோம்? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். ஏசப்பாவால் தான் நம்ம பிழைச்சிருக்கிறோம். யோவான் 5:25 என்ன சொல்கிறது? யோவான் 5:25, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அதை கேட்கிறவன் பிழைப்பான். லாசருவே வெளியே வா. அவ்வளவுதான், ஒரு வார்த்தை தான். உள்ள எத்தனையோ அடி ஆழமா, அங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தை அப்படி தூக்கி எரிஞ்சிருச்சான் வெளியே வந்து. ஹல்லேலூயா. ஆனால் கட்டுகளோட வந்து வெளியே நின்னான். ஆனால் கட்டுகளை திறக்கிறது உடைக்கிறது நம்ம வேலை. கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஒருவேளை கடன் பிரச்சனையில முங்கி போன நிலைமையில வந்திருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையில் நீங்கள் நானும் பிழைக்க முடியும்? 2 ராஜாக்கள், கடைசி அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரம் 1-7 வரை. 2 ராஜாக்கள் 6:1-7 வரை. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உக்கிரத்தை வெட்டி குடியிருக்க எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவர் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீ தயவு செய்து நீர் வாசி பாப்பா. போதும் பாப்பா. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசா தீர்க்கதரிசியை நோக்கி சொல்கிறாங்க, நாங்கள் உங்களோட குடியிருக்கிற இடம் மிகவும் நெருக்கமாக இருக்குது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவங்க என்ன செய்யறோம், ஒவ்வொருவரும் ஒரு உத்திரத்தை வெட்டி நாங்கள் குடியிருக்க ஒரு இடத்தை உண்டாக்க போகிறோம். சரி போங்க. அவன் ஒருத்த மட்டும் சொல்கிறான், நீர் அடியாரோடே கூட தயவு செய்து வர வேண்டும். பார்த்தீங்களா, நம்ம எங்கே போனாலும் கர்த்தருடைய சமூகம் நம்ம கூட வரணும். தேவ மனுஷனை கூப்பிடுறான், தேவ மனுஷன் நான் வரேன் அப்படின்னு, ஓகே அப்படின்னு எல்லாரும் போகிறாங்க. யோர்தான் மட்டும் வந்தபோது ஒவ்வொருத்தரும் வெட்டுறாங்க. ஒருத்தன் வெட்டும்பொழுது என்ன நடக்குது, கோடரி என்ன செஞ்சிருச்சு, தண்ணியில் விழுந்துருச்சு. அப்போ ஒருத்தன் கத்துறான், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே, என்ன செய்வேன் அப்படின்னு. அப்போ பாருங்க என்ன நடந்துச்சு. அதுக்கு இடத்துலேருந்து வாசி. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி, ஹல்லேலூயா. இரும்பு மிதக்குமா? மிதக்காது. ஆனால் அப்பாவுடைய சயின்ஸ் மிதக்க வைப்பார் நம்ம அப்பா. ஹல்லேலூயா. மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வத்தை நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். சாராளை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மையே தெரியல. சரித்திரம் கூறுதான், அவங்க கர்ப்பப்பையே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கான். அதனால தான் ஏசாயா 54 சொல்லப்பட்டிருக்கு, உன் சிருஷ்டி அவளை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தானா. தன்னுடைய
தெரியாமல் சொல்லிட்டா ஆகாரோட சேர்ந்து கொள்ளும் அப்படின்னு. தனியாக அந்த நடுவில் ஆபிரகாம் கூடாரம் இருக்குமா, இங்கிட்டு சைடில் வந்து ஆபிரகாம் மறுமனையாட்டி கூடாரம், ஆபிரகாமுடைய வேலைக்காரி எலையாசார் கூடாரம், இங்கிட்டு ஆகார். அப்போ ஆபிரகாம் யார்கிட்ட போயிட்டான், ஆகார்ட்ட போனோன்னே இவ தனியாக உட்காந்து வேதனையோடு இருக்கலாம். அந்த நேரத்தில் கர்த்தர் சீயோனை பார்த்து சொன்ன வார்த்தை தான் ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆண்டவர் புதுசாக கற்பத்தை உருவாக்குனாராம், கர்ப்பப்பையை உருவாக்குனாராம். அதான் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சொல்லப்பட்டிருக்கான். ரெவரண்ட் ஜூப்ளின் சோசப்னு தள்ளுபடி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் போல யூத ரபிகள் சொல்லியிருப்பாங்க. அவர் யூத ரபிகள் இருந்து கற்றுக்கொண்டு நிறைய இதை சொல்லி கொடுக்கிறார். எப்படியோ ஆண்டவரால் கற்பம் இல்லைனாலும் உருவாக்க முடியும். சரீரம் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போனாலும் திரும்ப கர்த்தர் புதிய செல்களை, நியூ செல்களை உருவாக்கி கர்த்தரால் எல்லாம் முடியும். He is an almighty Lord. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். நீ கைவிடப்பட்டு மன நொந்தவனான ஸ்திரீயை போல வந்திருக்கிறாயோ, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல வந்திருக்கிறாயோ, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் சொல்லி சாராளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இது கர்த்தரையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கும். பிதாவாகிய தேவன் ஒரு நிமிஷம் பாவத்து நிமித்தம் மறைக்கப்பட்ட பொழுது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவரால் எல்லாம் முடியும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். அது எங்கே விழுந்தது, அந்த விழுந்த இடத்தை காண்பித்த பொழுது தேவ மனுஷன் இரும்பை மிதக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய வல்லமையினால எடுத்துக்கோன்னு சொன்ன எடுத்துட்டு போயிட்டான். இந்த நாளில் இழந்து போன என்னென்னலாம் சுகத்தை இழந்திருக்கீங்களா, பணத்தை இழந்திருக்கலாம். கர்த்தர் இழந்தவற்றை கர்த்தர் திரும்ப தரும்படியாய் வந்திருக்கிறார். எந்த இடத்துல விழுந்ததுன்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த இடத்துல நான் விழுந்த ஆண்டவரேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் ஒரு சர்தை சபையை பார்த்து சொல்லப்பட்டிருக்கோம். நீ இன்ன இடத்திலிருந்து விழுந்தா என்பதை நீ நினைக்கணும். நீ கத்திடத்தில் பெற்றுக்கொண்டது நினைவு கூர்ந்து கத்திடத்தில் மனம் திரும்பணும். நான் எந்த இடத்துல விழுந்தேங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். எந்த இடத்துல நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜோமனாம போனேன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட சொல்லும்பொழுது கர்த்தர் நம்மையும் திரும்ப கொண்டு வருவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து திறப்புகளை அடைத்து பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார். ஜெபிப்போமா? எனது தலைவன் ஈசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் ஈசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் ஈசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் ஈசுராஜன்
மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நன்றி தகப்பனே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பொழுதும் ஆண்டவரே உடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் அடியார்களுக்கு கொடுத்த அளவில்லாத இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த 4 மாதங்கள் பத்திரமா என்னுடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்தி வந்தீங்கப்பா. கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்க. எங்களை ஒடுக்குகிறதற்கு ஒருவருக்கு இடம் கொடுக்கல ஆண்டவரே. சத்துருவின் கையில் எங்களை ஒப்புக்கொடாமல் எங்கள் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீங்க ஆண்டவரே. யுத்த நாளில் எங்கள் தலையை மூடின கர்த்தர், எங்களுக்காக கண்மலையை திறந்த கர்த்தர். தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆறுகளாய் ஓடிற்று. உங்களுடைய பிள்ளைங்களுக்காக பெரிதும் அனுகூலமான கதவு இந்த புதிய மாதத்தில் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் அனுகூலமாக இருக்கணும் நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உடைய பிள்ளைகள் பிழைத்திருக்க முடிக்கு உடைய இரக்கங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஆதரித்தருளும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் பிழைக்க முடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. நீ பிழைத்திருன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைங்க பிழைப்பாங்க ஆண்டவரே. இந்த புதிய மாதம் எங்கள் பிள்ளைங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற கர்த்தர், கடன் பிரச்சனைகளை முங்கி போய் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரே கோடரி முங்கி போனது போல ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்படி கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த இழந்து போன கோடாரை திரும்ப கிடைத்தது போல ஆண்டவரே, இழந்து போன பணம், இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்கள், இழந்து போன சுகம், இழந்து போன ஆரோக்கியம் எல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு திரும்ப கிடைக்கட்டும் ஆண்டவரே. இந்த மந்தித்தோப்பு சபை மக்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியக்காரர் குடும்பம், சபை குருவானவர் குடும்பம், அடியாள் குடும்பம், எல்லா பரிசுத்தவான்கள் குடும்பங்களையும் உடைய சமூகத்தில் ஒப்பு வைக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சவுக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் புதிய மாதத்தில் வரப்பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை குணமாக்குங்க ஆண்டவரே. எங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்த முடியாது எங்கள் ஜெபிக்கிறோம். பெரிதும் ஆச்சரியமான அனுகூலம் உசியா ராஜாவுக்கு உண்டானது போல மார்வலஸ் ஹெல்ப் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர் உடைய பாதைகள் நெய்யாய் பொழியட்டும் ஆண்டவரே. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை உடைய கண்கள் பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டு இருக்கட்டும் ஏசப்பா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.